நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பாதி பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா செத்தி வச்சுருக்கேன். அது மாரி செத்தும் போது நல்லா ஈஸியாக வதங்கிடும் உங்களுக்கு. நல்லா செத்தி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கறிங்க அடியிலலாம் கரிஞ்சு போகும், அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நிதானமாக தான் வதக்கணும். இந்த நேரத்தில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், காய்கறிலாம் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும். வெங்காயம் நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கியிருக்கேன். நல்லா பொன்னிறமாக இருக்குது. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தேன். இது வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம 4 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன், நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் வெட்டி கூட சேர்த்துக்கலாம், அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். தக்காளியோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் நல்லா கை நிறைய புதினா இலை, கொஞ்சோண்டு மல்லி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்து அப்படியே வதக்கிட வேண்டியதுதான். நம்ம புதினா கொத்தமல்லி அரைச்ச விழுதை சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எதுவோ அதை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, கொஞ்சம் பீட்ரூட்டு, கொஞ்சம் பீன்ஸு, வேக வைக்காத கொண்டக்கடலை, நல்லா ஒரு 8 மணி நேரம் போல் ஊறின கொண்டக்கடலை, அப்புறம் மீல் மேக்கர் எடுத்துக்கிட்டேன். மீல் மேக்கர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இறுக்கி பிழிஞ்சிட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன காலிஃப்ளவரோ பச்சை பட்டாணியோ எந்த காய்கறிகள் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் அந்த காய்கறிகள்லாம் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு லெமனை அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு லேசாக பிழிஞ்சு விட்டுக்குங்க. அதுவும் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து கலந்து விட்டு அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு 1 மணி நேரம் போல் ஊற வச்சு அதில் உள்ள தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை இந்த கிரேவிலே போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் நல்லா அரிசி குலையாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம கடைசியாக இது பண்ணும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கிரேவி பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த அரிசியை அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம அரிசியை நல்லா அதில் போட்டு கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்துட்டு கலந்து வச்சாச்சு. ஒரு குக்கரில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு கப்புக்கு 1.5 கப்புன்ற அளவில் வச்சுருக்கேன். 2.25 கப்பு நான் ஒரு 1/4 கப் கூட தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அந்த இது எல்லாத்தையும், காய்கறி எல்லாத்தையும், கிரேவி எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யலாம், இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் கொஞ்சம் ஒரு கல் கூட இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சாதம் வெந்ததுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும். இருக்கட்டும். நல்லா கேஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு ஒரு 8லேருந்து 12 நிமிஷம், 8லேருந்து 10 நிமிஷங்கிறதே கரெக்டாக இருக்கும், வச்சு சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல் சிம்மில் 8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். கேஸ் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலந்து விட்டுற வேண்டியதான். ரொம்ப அதிகமாக கலக்க வேணாம். அடியில் உள்ளது அப்படியே லேசாக அப்படி மேலாமல் ஒரு தடவை அப்படி கலந்து விட்டிங்கனாலே எல்லாம் கலந்துரும். எப்படி நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா போல நல்லா நீட்டமாக இருக்குது. அரிசி குழையவே இல்லை, அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான்.